ஹாய், வெல்கம் டு மாஸ் கிச்சன். நம்ம சேனல்ல இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். சோ கேக்லயே பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுறது சாக்லேட் கேக் தான். சோ அந்த சாக்லேட் கேக்கை நம்ம வீட்லயே எப்படி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ரொம்பவே சாஃப்டா செய்யறது அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி நம்ம சாக்லேட் கேக் செய்யறோம் அப்படிங்கறத டீடைலா நம்ம பாத்திரலாம். கேக் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் தாங்க எடுத்து நல்லா பீட் பண்ணிக்க போறோம். பட்டருக்கு பதிலா நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் தாங்க எடுத்திருக்கோம். பட்டர் வந்து டைரக்டா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பீட் பண்ணாம ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நான் வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆயிடுச்சு. அதை வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம கைவிடாம இந்த மாதிரி பீட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பாத்தீங்கன்னா பட்டர் நல்லா சாஃப்டா வந்துருங்க. பாருங்க, பட்டர் நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இது கூட பாத்தீங்கன்னா நம்ம 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் தாங்க சேர்த்துக்க போறோம். சுகரை வந்து நம்ம மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்க போறோங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே நம்ம காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னு சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு ரொம்பவே சூப்பரா சாஃப்டா இருக்குங்க நம்மளோட கேக்கு. பாருங்க, நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணிட்டோம். ரொம்பவே ஸ்மூத்தா ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைதாலாம் இது கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கோங்க. அதை இந்த மாதிரி வந்து நம்ம சலிச்சு விட்டு நம்ம சேர்த்துக்கணும். அது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்டுக்கு. அது கூடவே நம்ம கோகோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 வந்து நம்ம கோகோ பவுடர் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரொம்ப வந்து கிண்டக்கூடாதுங்க. லேசா மேலோட்டமா கிண்டி விடணும்.
பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வந்து நமக்கு ரொம்பவே டைட்டா இருக்கிறதுனால நான் அதுக்கப்புறமா கொஞ்சமா வந்து பால் சேர்த்துக்கிறேங்க. பால் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவும் டைட்டா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம கேக்கோட பேட்டர் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இப்ப கேக் ட்ரேல வந்து நம்ம போட்டுடலாம். கேக் ட்ரே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேசா ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல பட்டரை வந்து நம்ம கிரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒட்டாம இருக்கும். சோ அதனால வந்து நம்ம இன்னைக்கு லேசா வந்து ஆயில் போட்டுக்கிறோம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே மட்டும். சோ அது மேலேயும் பாத்தீங்கன்னா லேசா ஆயில் போட்டுக்கிறோம். இப்ப வந்து நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேக் ட்ரேக்கு மாத்திக்கலாங்க. பாருங்க நம்ம பேட்டர் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம லேசா வந்து ஆட்டி விட்டு நம்ம தட்டினோம் அப்படின்னா எல்லா பக்கமே சமமா பரவலா ஆயிடும் நமக்கு கேக் பேட்டர். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம டார்க் சாக்லேட் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நமக்கு எல்லாமே மெல்ட் ஆகி நமக்கு கேக் வந்து ரெடி ஆகும் போது அவ்வளவுதாங்க. ரொம்பவே சூப்பரா பேட்டர் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்ததா வந்து நம்ம ஓடிஜில வச்சு நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். ஓடிஜி வந்து ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே ஓடிஜில 180 டிகிரி செல்சியஸ் வச்சுட்டேன். அதே மாதிரி பேக்கிங் ஆப்ஷன் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. சோ கேக் பேட்டர் நம்ம ரெடி பண்ணும் போதே ஓடிஜியும் பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா ப்ரீ ஹீட் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. சோ இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் ட்ரே எடுத்து உள்ள வச்சிடலாம். வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸ் பேக்கிங் ஆப்ஷனே வச்சுட்டு 20 மினிட்ஸ் கரெக்டா வச்சிருங்க. சோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுங்க. பாருங்க நமக்கு 20 மினிட்ஸ் கரெக்டா முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம ஓடிஜி ஓபன் பண்ணி பார்க்கலாம் கேக் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க நம்மளோட சாக்லேட் கேக் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருச்சுங்க. இப்ப வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ட்ரேல இருந்து வந்து பிளேட்க்கு மாத்திக்கலாம். பாருங்க நம்ம எல்லா சைடும் நல்லா வந்து ஆயில் போட்டிருந்ததுனால நமக்கு நல்லா கேக் வந்து ஒட்டாம ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. பாருங்க ரொம்பவே சூப்பரா வந்து நமக்கு பேக் ஆயிருக்குங்க. அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாவும் இருக்கு. நமக்கு தொட்டு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேல ஒரு எக்ஸ்ட்ரா சாக்லேட் இருந்தா நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணதுனால கொஞ்சமா மேல சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்ல வேற பிளேவர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான ஒரு சாக்லேட் கேக் வீட்லயே எப்படி செய்யறது நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க பசங்களுக்கு இந்த நியூ இயருக்கு நம்ம வீட்டு ஸ்டைல்ல சாக்லேட் கேக் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், எங்களுக்கும் அதுல ஹாப்பினஸ் தாங்க. சோ இந்த சாக்லேட் கேக்கை மறக்காம இந்த நியூ இயருக்கு உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட சமையல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.